ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட நம்ம யார்ட்டையாவது ஓடுறது தான் பார்க்குற மூலியம் உட்காந்து நம்ம யோசிக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, இதை எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படின்றத நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா பிரச்சனை வந்ததே நம்மளால தானே. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, இனிமேல் ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதை வந்துட்டா கூட நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, இந்த வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத நீங்களே எழுதுங்க. இந்த சாப்பிட்ட ஏதோ ஒரு பொருள், அதாவது 1 இருக்கலாம் இல்லை 2 இருக்கலாம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு சேரலை, அது குடலை விட்டு முழுசா வெளியே போயிருச்சு அப்படின்னா குடல்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, மலை குடல்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2 இடத்துலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம உடல்ல எந்த உபாதைகளுமே கிடையாது. இது குடலை விட்டு போகலை அப்படின்னா தான் ஆரம்ப காலத்தில் அஜீரணம் அப்படின்ற ஒரு பிரச்சனையில தாங்க எல்லா பிரச்சனையுமே ஆரம்பமாகும். இந்த அஜீரண பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். இந்த இறை சக்தியானது நமக்கு இந்த உடம்பை கொடுத்து